சிந்து ரூமில் இருக்கிற அம்மன் நகையை எடுக்கிறதுக்காக இங்கே இசக்கி சிந்து ரூமுக்கு போகிறாங்க. அந்த நகையை எடுக்கிறதுக்காக பெட்டியும் திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது அதில் ஒரு பாம்பு இருந்துட்டு இசக்கி கையிலே கொத்திடுது. கொத்தினதும் இசக்கி அங்கேருந்து வேகமாக வெளியில் வந்துடுறாங்க. பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துனதும் எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இசக்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எல்லாம் நிறையா வருது. என்னாச்சு இசக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாம்பு கொத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாம்பு வீட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. எங்கள் தம்பிக்கு வாயெல்லாம் நிறையா வருது. சிவா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கூப்பிட்டதும் சிவா இருந்துட்டு இசக்கியை செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போடணும், அப்போ தான் சரியாகும். இல்லைன்னா இசக்கியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிந்து இருந்துட்டு மருந்து கொண்டு வராங்க. இதை போட்டுட்டா இசக்கி உயிர் பழச்சிக்குவார், இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வேண்டாம், இப்போவே ஹாஸ்பிட்டல் போகணும், இவ ஏதாவது பண்ணி என் தம்பியை கொண்டாலும் கொண்டுருவோம் அப்படின்னு மகா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி வந்துட்டு அண்ணி நீங்கள் போட்டு விடுங்க அண்ணி, இதை போட்டால் இசக்கி பழச்சிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொழைச்சிடுவான்னு சொன்னதும் அதை போட்டு விடுறாங்க. அப்படியும் போடும்போது கொஞ்ச நேரத்தில் இசக்கி கண்ணெல்லாம் முழிச்சிடுறாங்க. முழிச்சதும் சரி தூங்காமல் பார்த்துக்கோ, அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. காயத்ரி சிந்துக்கிட்ட போயிட்டு அண்ணி ரொம்ப நன்றி அண்ணி, இசைக்கு எப்படியோ காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. இருக்கட்டும் காயத்ரி, உனக்காக இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. சிந்து வீட்டுக்குள்ளே வந்தால் நகைப்பெட்டி திறந்துருக்குது. உடனே சிந்துக்கு ஒரே ஒரு ஷாக்காக இருக்குது. யார் இந்த நகைப்பெட்டியை திறக்கிறதுக்காக வந்திருப்பான்? ஒருவேளை அந்த இசைக்கு தான் நகைப்பெட்டியை திறக்கிறதுக்காக வந்திருப்பானோ? அம்மன் நகையில் கையை வச்சதுனால தான் இசைக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சரி இப்போதைக்கு இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டோன்னா அப்புறம் நம்மளை தான் எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சிந்து அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் சிவா கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.